தன்னை பெரிய ஒரு அதிகாரமிக்கவனாக எப்பொழுதுமே ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆளாக தன்னை காட்டிக்கொள்வதற்கு ஒரு காரணம் தேடிக்கொண்டே இருக்கக்கூடியதுதான் அமெரிக்கா. அமெரிக்காவில் சித்தாந்தம் என்பதே ஏகாதிபத்தியம்தான். அதிபர்கள் வேண்டுமானால் மாறலாம், பேர் வேண்டுமென்றால் மாறலாம். ஆனால் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே யார் விட்டுட்டு போனாங்களோ அந்த பணியை வேறொரு அதிபர் தொடருவார். இதுதான் வரலாறு. இங்கே ஈரான் ஈராக் வாரில் ஈரான் பக்கம் இருந்து ரஷ்யாவும், ஈராக் பக்கம் இருந்து அமெரிக்காவும் ஆயுதங்களை கொடுத்து ஏறத்தாழ 14 ஆண்டுகள் அந்த போர் நடந்துச்சு. அப்போது ஈராக்கை வளர்த்தி விட்டதே அமெரிக்கா தான். அதற்கு பிறகு ஈரான் ஈராக் போர் முடிந்த பிறகு தன்னை அங்கே ஒரு ஆதிக்க வல்லாமையுள்ள ஒரு ஆளாக காட்டிக்கொள்வதற்கு சதாம் ஹுசேனை அடக்கி ஆண்டு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை தன் வளமாக